உண்டாவதாக இந்த மனமகிழ்ச்சியின் காலவெளியிலே இந்த 5வது வார ஆராதனையில் பங்கெடுப்படியாகவும் விசேஷம் இந்த 17வது வருட ஆண்களுக்கு சண்டேவாக அனுசரிக்கிறபடினாலே ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்பாகவே என்னை இந்த நாளை குறித்து கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்தளிக்கும் சொல்லி கேட்டுக்கொண்டபடினாலே யூஸ்வலாக நான் எங்கள் சர்ச்சில் இருந்துட்டு ஒரு சண்டேவும் வெளியில் எந்த சபைக்கும் போகவே முடியாது. உங்களுக்கு நன்றாக தெரியும், ஹோம் ஆஃப் ஃபெய்த்துக்கு 4 கிளை சபைகள் இருக்கின்றன. மெயின் சர்ச்சில்னா கிளை சபை திருவிருந்துக்கு சென்று விடுவேன். அவை இன்றைய திருவிருந்த வேறொரு உடன் ஊழியரை அனுப்பி சொல்லும்படியாக ஐயா கேட்டுக்கொண்டபடினாலே நான் பாம்பேக்கு வந்ததுக்கு அப்புறம் கடந்த 20 ஆண்டுகளில் ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய ஆலயத்திலிருந்து முதல் முறையாக பெத்தனி தமிழ் ஆலயத்தில் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்தளிக்க ஆண்டு கொடுத்த தயவுக்காகவும் என்னை அன்புடன் அழைத்த குருவானவர்களுக்கும் ஆலய கமிட்டி மெம்பர்கள் மூப்பர்கள் யாவருக்கும் விசேஷமாய் ஆண்களுக்கு சங்கத்தாருக்கு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு நேரம். நான் சர்ச்சுக்குள்ள என்ட்ராட உடனே 2 சகோதரர்கள் என்னை வந்து பார்த்து, நான் வேற கார்டு போட்ட சட்டை தான் போட்டு வந்தேன். வந்த உடனே ஐயா உங்க சைஸ் என்னன்னு கேட்டாங்க. ஏற்கனவே ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி என் சைஸ் கேட்டாங்க. அப்போ நினைச்சேன் ஏதோ கிஃப்ட் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை வந்த உடனடியாகவே கொடுத்து, நானும் உங்களெல்லாம் இந்த அங்கி கழட்டிட்டு உங்க கூட நிற்கணும்னு ஆசைப்படுறேன். இதனால குருவனர் இருக்கிறபடினாலே நீங்கள் கொடுத்த நான் ஒரு அருமையான ஷர்ட் கரெக்டாக எனக்கு ஃபிட்டான நம்பர் கொடுத்து தானே ஆண்களுக்கு ஒரு வயசு கூட வாழ்த்துல சொல்லுகிறேன். உங்க அன்பு அங்கவே தெரிகிறது. எப்படி நீங்கள் ஐக்கியத்திலையும் அன்பிலேயும் உபசரிக்கிறதுலையும் தேவனுக்கென்ற எதையும் செய்ய ஆயத்தமிழதான ஒரு சபை என்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆலயம் கட்டி டெடிகேட் பண்ண அன்றைய தினத்துல நான் இங்கே வந்திருந்தேன். அநேக போதலோடு கூட அதுக்கப்புறம் 2வதா இப்பதான் ஆலயத்துக்கு வருகிறேன். அப்ப இந்த நாளில் மிகுந்த சந்தோஷம். இந்த ஆண்களுக்கு பண்டிகையில என்னை அன்போடு கூட அழைத்ததான குருவான ஐயா அவர்களுக்கும் ஆண்களுக்கு சங்கத்திற்கு இயேசு நாமத்தில் வாழ்த்துல சொல்லி இந்த நாளுக்குரிய தியானத்தை நாம் கடந்து சொல்லுவோம். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்றுதான ஒரு மனுஷன் யூஸ்வலா நம்ம ஆண்டுகிட்ட பல காரியங்களை ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே எனக்கு வேலை வேணும், பணம் வேணும், இல்லை என் தேவை சந்திக்கப்படணும், நிறைய காரியங்களை கேட்போம். ஆனா இங்க ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி, இவர் சாதாரண மனிதன் கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து ரொம்ப அதிகமான ஸ்டோரி சொல்லணும் அவசியம் கிடையாது. எல்லாருக்குமே நன்றாக தெரியும். இயேசுவோடு இருந்ததான 12 சீடர்களை விட மிகவும் ஆச்சரியமான திருச்சபைகளின் நிறுவின திருச்சபை மக்களை உற்சாகப்படுத்தினதான ஒரு சீஷன் என்று சொல்லுவோம் என்று சொன்னால் அது அப்போஸ்தலனாகிய பவுல் என்று சொல்லலாம். இந்த அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாழ்க்கையில ஆண்டவரை சந்தித்ததான அந்த சூழ்நிலை தான் நமக்கு வாசிக்கிற 2வது வேத பகுதியாகிய அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். அந்த அதிகாரம் முழுது அதை குறித்து தான் பேசுகிறது. ஆனால் இந்த தினத்துல உங்களோடு கூட அந்த 1 முதல் 11 வசனங்களில ஆண்டவர் அருமையான தேவதாசனை தெரிந்து கொண்ட சூழ்நிலை உங்களோடு கூட பகிர்ந்தளிக்கும்படியாக நான் செபித்து வந்திருக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான மனமகிழ்ச்சியின் காலவெளியில இப்படி வார்த்தை இருக்கிற மன்னாவில் எங்களை பேசுங்க ஆண்டவரே. இந்த நாளிலே இங்கே அமர்ந்திருக்கிற அனைத்து ஆண்களும் ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று சொல்லி இந்த ஆண்டில ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை வருகிற புத்தாண்டிலையும் தங்கள் வாழ்நாள் முழு செய்யும்படியாக எந்த தலைப்பை திறந்திருக்கிறாங்க, இந்த தலைப்பிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளவும் ஆவியன் எங்களோடு கூட இடைபெற வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பார்க்கிற வேளையில அவர் ஆண்டுடைய சன்னிதானத்துல சந்திப்பதற்கு முன்பாக அவருடைய சின்ன பேக்ரவுண்ட், சாதாரணமான மனிதன் அல்ல, மிகவும் கோபக்காரனான மனுஷன். The story of Paul is an anger man on Christians. கிறிஸ்தவர்கள் மீதும் இயேசுவினுடைய சீடர்கள் மீதும் கோபமுள்ள ஒரு மனுஷனாக இருந்தார். ஏனென்றால் அவருக்கு இயேசுவை நன்றாக தெரியும், சுவிசேஷம் நன்றாக தெரியும், அதிகமாக படித்தவர், நல்ல உயர்ந்த குடும்பத்தில் வருகிறவர். ஆனால் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த காரியங்களில ஜனங்களை துன்புறுத்துகிறவராக, ஜனங்களை தண்டிக்கிறவராக, ஏன் அந்த திருச்சபையில ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்துட்டு திருச்சபை மூப்பர்களுடைய உதவியோடு கூட அநேக திருச்சபை கிறிஸ்தவர்களை அடக்குமுறை செய்கிறதான ஒரு கோபக்கார ரிலீஜியஸ் பர்சனா இருந்தார். நிறைய நம்ம கூட நல்லா ஜாப் பண்ணுவாங்க, நல்ல ஆலயத்துக்கு வருவாங்க, நிறைய பொறுப்புகள் எடுப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு ஒவ்வாத ஒரு காரியம் வருகிற வேளையில சற்று கோபப்படுவார்கள், அல்ல முறுமுறுப்பார்கள். அப்படிப்பட்டதான் ஒரு நிலையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிவதற்கு முன்பாக அவன் கோபக்கார ஒரு உயர்ந்த குடிமகனாய் காணப்பட்டான். இரண்டாவதாக is a man of violence.
ஆண்டவருடைய சன்னிதானத்துல ரிலீஜியஸ் தலைவர்கள் யூசுவலா கலவரம் பண்ண மாட்டாங்க, கலங்கம் பண்ண மாட்டாங்க. ஆனா தங்களுடைய நம்பிக்கைக்கு விரோதமாக அல்லது தாங்கள் விசுவாசிக்கிறதுக்கு எதிராக யாராவது செயல்படுவாங்கன்னா வைராக்கியமா கணக்காக அவர்களை தண்டிக்கிற நிலையில காணப்படுவார்கள். அப்படிப்பட்டதான கிறிஸ்துவர்களை எருசலேம் முழுவதும் அந்த சமரியா பகுதி முழுவதும் இருக்கிறதான கிறிஸ்துவர்களை துன்பப்படுத்துகிறதான ரிலீஜியஸ் பர்சன், சமய கருத்துக்களை கொண்டவன், சமயத்தை குறித்து தெரிந்தவன், ரிலீஜியஸா தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிறவன். ஏன்னா அதை தான் சாட்சவே சொல்றார். பிலிப்பியர்ல சொல்றாரு, கொரிந்தியர்ல சொல்றாரு, நான் எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்தேன் சொல்லி இருந்தாலும் அவன் ஆண்டவரை அறியாமல் இருந்தபடினாலே அல்லது உண்மையான ரட்சிப்பை அடையாதபடினாலே அவ்விதமான கொடூரமான ஒரு மனிதனாய் காணப்பட்டார். மூன்றாவது ஸ்டோரியை பார்க்கிறவர்கள a man of conviction of the gospel, சுவிசேஷத்தின் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு மகனாக காணப்படுகிறார். அப்பதான் அந்த காலவேளையில ஆண்டவருடைய சன்னிதானத்துல இந்த டார்சஸ் வந்து வருகிறதான பட்டணத்து வந்தான சகுல் இந்த தமஸ்கு போற வழியில ஆண்டவருடைய என்கவுண்டர் is a persecutor become a preacher of the gospel. A person who hate Christians became a helper of a Christian. A person who loves like a sin became a lover of Jesus Christ. அப்படிப்பட்ட நிலையில இன்னைக்கும் அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். நம்ம கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், வேதத்தை அறிந்திருக்கலாம், ஜெபங்கள் செய்யலாம், பாடல்களை பாடலாம், ஏன் ஆலயத்தில் ஒரு சிலர்களை பிரசங்கம் கூட பண்ணியிருக்கலாம். ஆனா அந்த உண்மையான ரட்சிப்பின் நிச்சயம் இல்லைன்னு சொல்லுங்களேன், நம்ம வாழ்க்கையில ஒரு அனுகூலம் இருக்காது. இன்னைக்கு வாசிக்கிட்ட முதலாவது வேதத்தில் ஒரு தேவதாஸ் சங்கத்தை பார்க்கிறோம். ஏசாயம் அப்படிதான். அவர் வந்து பிரிஸ்ட் குடும்பத்துல இருந்து வருகிறாரு, பிரிஸ்டான காரியங்கள் எல்லாம் செய்கிறவர் தான். ஆனா ஆலயத்துல போய் தேவனுடைய மகமையை கண்ட வேளையில தான் பாவி என்பதை தெரிந்து கொண்டார். இந்த கால வேளையில இந்த 17 ஆண்டு கொண்டாடுகிறதான அருமையான சகோதரர்களே, அருமையான திருச்சபை மக்களே, நம்ம எல்லாவற்றையும் அறிந்தலாம் கூட do you have a real transformation in a Christian life? நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு உண்மையான மறுரூபத்தை அடைந்திருக்கிறோமா என்றதை சற்று சிந்தித்து அந்த மறுரூபத்தை நீங்களும் நான் பெற்றுக்கொள்ள இந்த காலவேளையில இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்துல நான் 5 அந்த வசனங்களில் ஒரு 5 கருத்துக்களை உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். ஒரு பெரிய பிரசங்கம்லாம் கிடையாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில பவுலை போல கூட ஒரு பேரே சவுல் தான். டார்சஸ் பட்டணத்தை சேர்ந்த சவுல் என்று வைக்கப்படுகிறது. சவுல் பவுலாய் மாறின கதை தான் இந்த நாளில் உங்களோடு கூட நான் பகிர்ந்தளிக்கும்படியா செபித்து வந்திருக்கிறேன். தேவநாமம் அமைக்காக ஆண்டு நம்மோடு கூட எடுபடியாக முதல் 2 வசனங்களை யாராவது வாசிக்கிறீங்களா? இட்ஸ் குட் தட் நான் மட்டும் பேசலாமே, நீங்களும் பேசலாம், நல்லா இருக்கும். 9ஆம் அங்கே பவுல் இன்னும் கோபம் உள்ளவனாய், நீங்க கொஞ்சம் பின்னாடி போனீங்கன்னா 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்துல விசேஷமாய் 7ஆம் அதிகாரத்தை ஸ்தேவானின் கல்லெறியதான மரணத்துல அதை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணதே நம்ம ஐயா பவுல் தான். ஏன்னா சவுலா இருந்தார் அந்த நேரத்துல. ஆகவே இந்த ஸ்தேவான் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுகிறான் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாரும் அவனை கல்லறி வந்த வேளையில முதலாவது ஒரு லீடர் இருந்து அந்த பெர்சிக்யூஷனை அல்லது எக்ஸிகியூஷன் பண்ணது இந்த பவுல் தான். அதே கோபத்துல 8ஆம் அதிகாரம் முழுவதும் பல காரியங்களை சொல்லுகிறார். 9ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு, திருச்சபை தலைவர்களிட கடிதம் வாங்கி கொண்டு, அதாவது தமஸ்குல போய் இருக்கிற கிறிஸ்தவர்களை கைது செய்ய வேண்டும், துன்புறுத்த வேண்டும், அவர்கள் ஆண்டவர் ஆராதிக்க கூடாதுன்னு சொல்லி. இவர் வந்து சாதாரணமான மனுஷன் கிடையாதுங்க, வேதம் நன்றாக கரைந்தவர். கமாலியலின் அடியில வேதத்தை நல்லபடி ஒரு நல்ல அருமையான தியாலஜியன், தேவ வாக்குத்தத்தங்கள் அறிந்துதான் மகன். ஆனால் இவன் மூப்பர்களின் கடிதத்தோடு கூட ஆண்டவருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தும்படியாக கொடூரப்படுத்தும்படியாக தமஸ்கு என்ற ஊருக்கு செல்லுகிறான். அதுதான் இந்த 9ஆம் அதிகாரத்துல அவன் ஆண்டவருடைய அந்த தமஸ்கு போற வழியிலேயே ஆண்டவரை சந்திக்கிறார். கோபத்தோடு போகிறான், கொடூரமாய் போகிறான், கொலை செய்ய போகிறான், தடுக்க போகிறான், தாமதமான காரியங்களை செய்ய வேண்டாம் என்று சொல்லி பல ஒருக்கத்தோடு போன அவன் ஒரு 5 காரியங்களை இந்த பக்கத்திலிருந்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியா நான் விரும்புகிறேன். முதலாவதாக டிவைன் கான்டாக்ட் வித் லார்ட், தேவனோடு கூட ஒரு தெய்வீக தொடர்பு கிடைத்தது. இரண்டாவதாக டிவைன் கன்விக்ஷன் ஆஃப் தி லார்ட்,
தெய்வத்தினுடைய தெய்வீக தன்னுடைய பாவங்களை அறிந்து கொள்ளுகிறதான ஒரு உண்மையான உறவில வளரும்படியான காரியத்தை தருகிறார். மூன்றாவதாக தெய்வீக கன்வர்ஷன், தெய்வீகமான மாற்றத்தில் வருகிறதான மனம் மாற்றத்தை பெற்றுக் கொள்கிறான். நான்காவதாக தெய்வீக கம்யூனியன், அதாவது தேவனால் கொடுக்கப்பட்டதான டிவைன் கம்யூனியனோடு கூட அனனியா என்கிறதான ஒரு சீடன் மூலமாக அவன் ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்று ஞானஸ்தானம் பெற்று ஐந்தாவதாக டிவைன் கமிஷன் வாஸ் given to him. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் தமஸ்குடைய அனுபவத்துக்கு அப்புறம் ஒரு கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தவில்லை, ஒரு திருச்சபைக்கு விரோதம் நடக்கல. அதை குறித்து அந்த காலவெளியில உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவன் இந்த தமஸ்கு ரோட்டில் வருகிற பொழுது ஆண்டோடைய சன்னிதானத்துல வேதம் சொல்லுகிறது சரியான மத்தியான உச்சி வெயில பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நிறைய பேர் சொல்றாங்க அவன் குதிரையில போகிற பொழுது கீழே விழுந்தான் என்று சொல்லி. அவனும் அவனோடு கூட இருந்ததானே அவருடைய நண்பர்கள் தான் தமஸ்குக்கு போறாங்க. எருசலேம் வந்து கிட்டத்தட்ட 150 மைல் தூரம் உள்ளதான் இடத்துல நடைபயணமாய் அவர்கள் வருகிறார்கள். ஒரு காட்டு பகுதியில் வருகிற வேளையில மதியமான உச்சி வெயில், பயங்கரமான வெயில். அந்த நேரத்துல திடீர் என்று சொல்லி எதிர்பாராத விதமான ஒரு பெரிய வெளிச்சம் அவருடைய கண்களை அடிக்கிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது பரலோகத்திலிருந்து பெரிய வெளிச்சம் உண்டானது, ஒளி உண்டானது, வெயில் அல்ல. அவர் நீதியின் சூரியனை காணப்பட்டாலும் பரலோகத்தினுடைய வெளிச்சத்தின் மூலமாய் பிரத்யேகமாக சவுலை ஆண்டவர் சந்திக்கிறார். A divine contact with Saul, and Saul also have a divine contact with Jesus Christ. ஏசு கிறிஸ்துனுடைய ஒரு உண்மையான உறவில சந்திப்பு அங்க நகல்கிறது. நம்ம வாழ்க்கையோட நிறைய நேரங்களை நிறைய சாட்சி சொல்லுவாங்க. நான் கனவுல இதை பார்த்தேன், சொப்பனத்தில் அது பார்த்தேன், நான் குடிகாரனா இருந்தேன், நான் மிக கொடுமையான இருந்தேன், இந்த நிலையை மாற்றி சொல்லி டிஃப்ரெண்ட் பீப்புள் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் ஆஃப் த டெஸ்டிமானி. ஆனா இவனுடைய வாழ்க்கையில அவிதமான காரியம் இல்லாம நேரடி தொடர்பு, டிவைன் கான்டாக்ட் பை காட் ஹிம்செல்ஃப். இயேசுவே அவனை நேரடியாய் சந்திக்கிறதான ஒரு அனுபவம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த கால வேளையில நாம் வேதத்தை அறிந்திருந்தாலும், ஆலயத்தில் ஆராதனை செய்தாலும், ஆலயத்தில் தேவனை தொழுது கொண்டு காணப்பட்டாலும் கூட தேவனுடைய நேரடி தொடர்பு ஒரு வாழ்க்கையில வருகிற வேளையில உங்களால மறக்கவே முடியும். என்னுடைய வாழ்க்கையில 1985 ஆண்டு நான் கல்லூரி படிக்கிறதான 3ஆம் ஆண்டில ஒரு மாணவர் முகாமிலே சேலத்துல பங்கு பெற்றேன். அந்த சேலத்துல 3ஆம் நாள் கூடுகையின் கடைசி கூட்டத்துல, சந்தையா கூட்டம்னு சொல்லுவாங்க, அந்த சந்தையா கூட்டத்துல இன்றைக்கும் என் கனவில் மாறாத ஒரு அனுபவம். அந்த மலை பகுதியில ஆண்டவரை சந்தித்து அவருடைய பிள்ளையை ஏற்றுக்கொண்டார். ஐ கம் ஃப்ரம் ஹிந்து பேக்ரவுண்ட். ஏசுனா யாருன்னு தெரியாது. எங்க வீட்டுல யாருமே கிறிஸ்தவங்க கிடையாது. எங்க வீட்டுல என்னுடைய கண் தெரியாத அண்ணன் தான். அவங்க கல்லூரியிலிருந்து படிக்கிற பொழுது இயேசு தெரிந்து கொண்டார்கள். அவங்க சொல்றதை கேட்பேன், ஆனா கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அவங்களை எப்படி டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனா என்னுடைய கல்லூரியில் இருந்த ஒரு ப்ரொஃபசர் இந்த வாலிப முகாம் என்னை கூட்டிட்டு போனார். தம்பி ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி நான் ஜாலியா போனேன். ஏன்னா ஆல் ஓவர் இந்தியால இருந்து வராங்களே, நிறைய பேரை பார்க்கலாம், ரொம்ப என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லி. ஆனால் அந்த 3ஆவது நாள் கூடுகையின் மாலையில தேவன் என்னை அழைத்து சென்ற நோக்கத்தை தெரிந்து கொண்டபடினாலே, இட் வாஸ் 1985 January 15th was my spiritual birthday. அது என்னால மறக்கவே முடியாது. நேரடியாக ஆண்டவரை பவுலை போல நிறைய வெளிச்செல்லாம் எனக்கு வரல. ஆனா ஆண்டோடைய சொப்பனத்துல நான் படுத்திருந்த அறையில என்னை அறியாம ஆண்டோடைய வார்த்தைகளை சொல்லி, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், இயேசுவே நான் பாவி, என்ன மன்னியும், இதை திரும்ப திரும்ப கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடம் சொன்ன வேளையில ரூம்மேட்ஸ் எல்லாரும் என் அருகாமையில வந்து முழங்கால் பட்டிட்டு செபித்து அந்த கேம்ப் நடத்தின அந்த முதலான காலை கூற்று இவர் இந்த மாதிரி ஆண்டுடைய சமுத்திரப்பட சாம் கமலேசன் ஐயாவுடைய செய்தியில என் வாழ்க்கை அதை மாற்றப்பட்டது. A direct contact with God. அந்த நாள் தொடங்கி 1985 ஜனவரி 15ஆம் நாள் தொடங்கி எல்லா பழைய வாழ்க்கையை வளர்ந்து கிறிஸ்துவுக்காக நான் படித்த கல்லூரியில ஒரு ஜபக்குழுவை தொடங்கி அந்த ஜபக்குழு இன்னும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவ்விதமாக ஆண்டவர் என்னை இந்த முழு நேர ஊழியத்தில் அழைத்து இந்து மாணவர்களை, இந்து குடும்பங்களை, இந்துல இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டுடைய அன்பை சொல்லும்படியாய் என்னை மாற்றின தேவன். ஒருவேளை இங்க நிறைய பேர் இருப்பீங்க, ஐயா நான் கிறிஸ்தவ குடும்பத்துல ஏன் பிறந்திருக்கிறேன், வேதம் நன்றாக தெரியும். Do you have a personal experience of transformation of Lord Jesus Christ? ஏசு கிறிஸ்து தனிப்பட்ட முறையில உங்களை மறுரூபப்படுத்தி இருப்பார்னா நேரடியாய் தேவனை சந்திக்கிற நேரத்துக்காய் காத்திருங்கள. இந்த நாளில, இந்த பண்டிகையில ஒருவேளை ஆண்கள் மிடலா இருக்கலாம், வயசானவர்கள் இருக்கலாம், திருமணமானவர்கள் இருக்கலாம், ஒரு வாழ்க்கையில இன்னும் ஏசோட நேரடி தொடர்பு இல்லைன்னு சொன்னா you can have a contact with him. 4வது வசனத்தை வாசிப்போமா? அவன் தரையிலே விழுந்தான், சவுலே சவுலே
ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? என்னை தன்னுடைய சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். போதும். யூசுவலா வேதத்துல ஆண்டவர் பேரை ஒரு முறை கூப்பிடுறத நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா யாரெல்லாம் 2 முறை ஆண்டவர் கூப்பிட்டு இருக்கிறார்களோ அவர்களை வல்லமையா பயன்படுத்திருக்கிறார். நடந்து வந்தவன் இந்த மகாபெரிய வெளிச்சம் பட்டபடினாலே கீழே விழுகிறான். விழுந்த உடனே அவனுக்கு கண்ணெல்லாம் மூடி வெளிச்சத்தை பார்க்க முடியல. உடனே சத்தம் வருகிறது, சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? மார்த்தாளே மார்த்தாளே, பேதுருவே பேதுருவே, ஆபிரகாமே ஆபிரகாமே, எருசலேமே எருசலேம் என்று சொல்லி தேவன் தன்னுடைய அந்த ஜீவித கால ஊழியத்துல யாரெல்லாம் 2 முறை பெயர் சொல்ல அழைத்திருக்கிறார்களோ they've been transformed. அவங்க மாற்றப்பட்டிருக்கிறாங்க, மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டோடைய சன்னிதானத்துல அருமையான ஊழியர்களாக பயன்படுத்த பாத்திரமா மாறி இருக்கிறாங்க. நமக்கும் 2 பேரும் ஆண்டவர் கூப்பிடாலும் எதிர்பார்க்காதீங்க. ஆண்டவர் ஒரு முறை பேசுகிற தேவனா இருக்கிறார். ஏன்னா வேதம் இன்னைக்கு நம்முடைய கரங்களில் இருக்கிறது. அருமையான போதகர்கள் போதிக்கிறவங்க இருக்கிறாங்க, செபிக்கிற அநேக திருச்சமகள் இருக்கிறபடினாலே ஆண்டவர் உங்களோடு கூட நேரடியாக சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில விழுந்து போன நிலைமையில தன்னுடைய தைரியம், தன்னுடைய கொடூர கொலை, தன்னுடைய உபத்திர காரியங்கள் எல்லாம் விழுந்து போன, you fall on the day and he was convinced நான் செய்வது தவறு என்பதை ஆண்டவரே சொல்லுகிறார். சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார் என்று சொன்னோடனே ஆண்டவரே நீர் யார்? பிகாஸ் he know God. ஆண்டவர் யாருன்னு தெரியும். அவன் வேற ஏதாவது சொல்லியிருக்கலாம், யார் பேசுறீங்க, என்ன சத்தம் சொல்லிட்டு he asked, who are you Lord? நீர் யார் ஆண்டவரே? அவர் சொல்ல, நான் தான் இயேசுன்னு சொல்றாரு. அவன் கீழே இருக்கிறான். அப்பதான் அடுத்த 6வது வசனம் சொல்லப்படுகிறது, ஆண்டவரே நான் என்ன செய்ய சுத்தமா இருக்கிறீர்? கொலை பண்ண வந்தவன், திருச்சபை அழிக்க வந்தவன், கிறிஸ்தவங்களை தடை பண்ண வந்தவன், கைது செய்ய வந்தவன் இந்த மகாபரிய பரலோக வெளிச்சத்தை சந்தித்தபடினாலே, வெளிச்சத்தின் சத்தத்தை கேட்டபடினாலே எல்லாரும் நம்ம ஆண்டோட ஜெபம் பண்ணுவோம். எனக்கு வேலை தாங்க, எனக்கு நல்ல கார் தாங்க, நல்ல பங்களா தாங்க, நல்ல ஊழியம் தாங்க, நல்ல சபை தாங்க. இவன் வித்தியாசமா கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சுத்தமா இருக்கிறீர்? இந்த கால வேளையில கேட்டுக்கொண்டிருக்கதானே அருமையான சகோதரரே சகோதரியே, உங்க வாழ்க்கையில இந்த கேள்வி ஆண்டோட சமத்துல நீங்கள் கேட்க வேண்டிய, ஏன்னா நீங்கள் ஆண்டோட கருத்துல விலை மதிக்க முடியாத பாத்திரமா இருக்கிறீர்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்படுதான அருமையான சகோதர சகோதரி இருக்கிறீங்க. ஆண்டோட கேட்கிற வேளையில நிச்சயமாய் ஆண்டவர் வழி திறப்பார். நான் என்ன செய்ய சுத்தமாறனே? உடனே எழுந்துரு. விழுந்து போன அவன் தன் பாவம், தன்னுடைய சாபம், தன்னுடைய கோபம், தன்னுடைய கொடூரத்தெல்லாம் கீழே விழுந்து கண்கள் மூடி திறந்து பார்க்கிறான். It's so dark. வெளிச்சத்தை பார்த்தவன் உடனே இருளை பார்க்கிறான். ஏன்னா கண்ணெல்லாம் குருடாகி விட்டது. கண்ணை திறந்து பார்த்தா ஒண்ணுமே தெரியல. கூட இருந்தவங்க எல்லாம் சத்தத்தை கேட்டாங்க, பேசுறது யாருன்னு தெரியல. அங்க ஒருவரையும் காண முடியவில்லை. ஏனென்றால் தேவன் பேசுகிற வேளையில தனிப்பட்ட நபர்களோடு கூட பேசுகிற தேவனா இருக்கிறார். தனிப்பட்ட நபர்களின் வாழ்க்கையில மாற்றத்தை உருவாக்குகிறார். இந்த கால வேளையில இந்த பெத்தனி தமிழ் ஆலயத்தில் இருக்கதான அருமையான சகோதரர்கள், அருமையான மூப்பர்கள், அருமையான சகோதரிமார்களை தேவன் சந்தித்து உங்களை மறுரூபப்படுத்த சித்தம் கொண்டு வரணும். நிச்சயமா பேசுவாருங்க. பைபிள் வாசமதை பேசுவாரு, செய்தி கேட்கும்போது பேசுவாரு, உடைய தனி ஜபங்களில பேசுவாரு, உடைய பெண்கள் ஜபங்களில பேசுவாரு, உங்க ஐக்கிய ஜபங்களில பேசுவார். ஆனால் கேட்கத்தக்க செவி இருக்கிறதா, கன்விக்ஷன் இருக்கிறதா, நான் உண்மையாகவே தேவனால கேட்கப்படுகிறேன், தேவனால பார்க்கிறேன் சொல்லி டிவைன் கன்விக்ஷன் that he will not have darkness life. ஆனா கண்ணு தெரியலையே, என்ன பண்றது? உடனே கூட இருந்தவங்க எல்லாம் அவனை அழைத்து கொண்டு ஆண்டு பாருங்க கரெக்டா சொல்றார். எந்த தெருவுக்கு போனோம், எந்த ஊருக்கு போனோம், எந்த வீட்டுக்கு போனோம். when God convicts a person, it is not a confusion, it's a correction. தேவன் குழப்பமானவர் அல்ல, தெளிவான வழிநடத்தல் கொடுப்பாருங்க, தீர்க்கமான வழிநடத்தல் கொடுப்பாருங்க, தீர்க்கமான காரியங்களை நடத்துவார்கள். அங்கே அவனுக்கு சொல்லுகிறார், அங்கே அனனியா என்று ஒரு சீடன் இருப்பான், அவனிடத்திலே போய் என்று சொல்லுகிறார். அவன் அங்க போகிறான். 3 நாள் அவன் சாப்பிடவும் இல்லை, தண்ணி குடிக்கவும் இல்லை, பார்வையும் வரல. It shows when we are convinced, we convince that Jesus died for my sin. ஏசியன் பாவத்துக்காக மரித்திருக்கிறார். ஏசியன் பாவங்களை பாதாளத்திலே போட்டுவிட சொல்லி கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலோடு கூட எழும்படியாக நிழலாட்டமாய் 3 நாள் அவன் இருளில் இருந்து அந்த இருளிலே பாவங்களை கன்வின்ஸ் ஆகி பாவத்தை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்து அனனியா என்கிறதான ஒரு தேவ மனிதன் வந்து அவன் தலையில கை வைக்கிற வேளையில
அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது, செதில்கள் போல வருகிறது, வெளிச்சத்தை பார்க்கிறான். இருளில் வாழ்ந்தவன், இருளான காரியங்களை செய்தவன், இருளான காரியங்களை துணை போனவன் என்றைக்கு தமஸ்கு போற வழியில தேவனை சந்தித்தானோ, தன் பாவங்கள் அவனுக்கு கன்விக்ஷன் ஆனானோ, இந்த நாளில் ஒரு பெரிய மறுமாற்றம், கன்வர்ஷன், டிவைன் கன்வர்ஷன். நம்ம எல்லாம் மதம் மாறுறவங்க கிடையாதுங்க. நம்முடைய மார்க்கத்தை மாற்றுகிறவர்கள், நம்முடைய வழிகளை மாற்றுகிறவர்கள், நம்முடைய எண்ணங்களை மாற்றுகிறவர்கள், நம்முடைய நினைவுகளை மாற்றுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்முடைய இருதயத்தில் இருக்கிறார். நிறைய நேரத்துல பேசிக்கிட்டு இருக்கிறாரு, சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, கதறி கொண்டு இருக்கிறார். But we don't have a ear to listen to him. Whereas Paul listened to him and he was converted. அவன் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து தேவனுக்கு பிரியமாக அவன் தேவனுக்கு பிரியமான மனுஷனாய் மாறினான். நம்ம டெய்லி பைபிள் எல்லாம் படிக்கிறோம், நிறைய பேர் பைபிள் வேத தியானம் பண்ணுவீங்க, நிறைய பேர் பைபிள் ஸ்டடி எடுப்பீங்க. When you begin to preach and teach, first God speaks to you. என்றைக்கெல்லாம் நாங்க செய்தி ப்ரிப்பேர் பண்றோமோ, முதலாவது தேவன் எங்களோடு கூட பேசுகிறார், தேவன் எங்களுக்கு அந்த கன்விக்ஷனை கொடுக்கிறார், தேவன் எங்களை மாற்றங்களை வர வேண்டும் விரும்புகிறார். If I'm not convinced, if I'm not converted, if I'm not having a conviction, போல்டா எங்களால டீச் பண்ண முடியாது, போல்டா எங்களால போதிக்க முடியும். காரணம், நான் மாறவில்லை என்று சொன்னால் மாற்றத்தை எதிர்பார்ப்பது கோமாளித்தனம் அல்லது குருட்டுத்தனம் என்று சொல்வார்களாகவே தான் திருச்சபையிலே போதகர்கள், திருச்சபையிலே பிரசங்கிக்கிற தேவனுடைய தாசர்கள் எல்லாம் தேவ வார்த்தையினால கன்விக்ஷன் ஆகி கன்வென்ஷன் மாறுறாங்க. மனம் மாறுகிறது, உடைய எண்ணங்கள் மாறுகிறது, உடைய உணர்வுகள் மாறுகிறபடினாலே இந்த காலவெளியை கேட்டு உன் அருமையான சகோதரனே சகோதரியே, ஆண்டவராகிய தேவன் பவுலுடைய வாழ்க்கையில ஒரு தெய்வீக சந்திப்பை கொடுக்கிறார், ஒரு தெய்வீக உணர்வை கொடுக்கிறார், ஒரு தெய்வீக மாற்றத்தை கொடுக்கிறார். நீங்க என்னைக்கு ஆண்டவரை தெய்வீக சந்திப்பில் சந்திச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா உங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீங்க உணர்த்தப்பட்டிருக்கிறீங்களா? உணர்த்தப்பட்ட பாவங்கள் மூலமாக மாற்றம் அடைந்திருக்கலாம். ஏசாவுக்கு அப்படிதான் நடந்துச்சு. He's simply going to worship God in the synagogue. தேவ ஆலயத்துல ஆராதனை செய்தான் போறான். ஆராதனை பண்ணுகிற வேளையில he could see a vision. உயரமும் உன்னதமான சிங்காசனத்துல தேவன் அமர்ந்திருக்க கண்டான். இவன் வெளிச்சத்தை கண்டான், அவன் தேவனையே கண்டான். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல அங்க ஸ்டீவன் ஜெபம் என்ற ஆண்டவரே, தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாம இருக்கிறாங்க, இவர்களை மன்னியும் என்று சொல்லி ஸ்தேவானின் முதல் ஜெபத்துக்கு ரிசல்ட்டே பவுலுடைய மனமாற்றங்க. ஏன்னா பவுல் தான் அந்த முனமேன் என்று கல்லால் அடித்து ஸ்தேவானை கொலை செய்தார். ஆகவே ஆண்டவர் ஸ்தேவானுடைய உன்னதமான ஜெபத்தை கேட்டு முதல் கன்விக்ஷனாக அப்போஸ்தலனாகிய பவுல் உங்களுக்கு எனக்கு இருக்கிறார். ஆகவே முதலாவது நம்முடைய வாழ்க்கையில டிவைன் கான்டாக்ட் வித் காட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அனுதினமும் அந்த தேவனை சந்திக்க வேண்டும், அனுதினமும் தேவன் உங்களை சந்திக்க வேண்டும், அனுதினமும் தேவனுடைய வாழ்க்கையில பல காரியங்களை உணர்த்தப்பட வேண்டும். நிறைய நேரங்களில் நம்ம மனுஷகத்துல இருக்கிறோம் இல்லையா? We live in a flesh. Sometimes the spirit fights against us. நம்முடைய fleshy nature மாற்றணும்னு சொன்னா only the living word of God, தேவனுடைய பரிசுத்தமான வார்த்தை தான் உங்களை கன்விக்ட் பண்ணுங்க. நீங்க உணர்த்தப்படாமல் இருப்பீங்கன்னா உங்களுடைய உணர்வுகளும் உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய நினைவுகளும் தேவனோடு சிங்க் ஆக முடியாது. தேவனோடு கூட இணைந்திருக்காதபடினாலே சத்தம் செய்ய முடியல, சத்தத்தை கேட்க முடியல, ஜெபத்துக்கு பதில் வரல, சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை, கோபமான ஒரு வாழ்க்கை, இரண்டு விதமான நினைவிற்கு காரணம் I am not convinced. இந்த கால வேளையில நீங்க தேவனை தெய்வீக உறவு இருக்குன்னு சொன்னா தெய்வீகமான ஆண்டவருடைய சன்னிதானத்துல கன்விக்ஷனான சகோதரர்களாய் சகோதரர்களாய் இருக்கணும். மூன்றாவதாக டிவைன் கன்வர்ஷன். நன்றாக தெரியும், அனனியா கேட்கிறான். அனனியா சொல்றான், ஆண்டவரே அவனை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கிறேனே, நிறைய கிறிஸ்தவங்களை கொலை பண்றவன், ரொம்ப தண்டிக்கிறவன், அவன்கிட்ட என்ன போக சொல்றீங்களே. ஆனா அனனியா ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தார். காரணம், ஆண்டவர் அனனியாவுக்கும் சொப்பனத்துல சொல்லியிருக்கிறாரு, பவுலுக்கும் சொப்பனத்துல சொல்லியிருக்கிறார். அதாவது டார்சஸ்ல இருந்துட்டு டமஸ்கு வழியில சவுல் என்று ஒருவன் வருகிறான், அவன் கண் குருடான் இருக்கிறபடினாலே நீ அவனை வீட்டுக்கு சென்று அவனுக்கு ஜெபம் செய்து அவனுக்கு அபிஷேகத்தை கொடுத்து ஞானஸ்தானம் கொண்ட ஆண்டவர் அனனியாட்டையும் சொல்லிட்டாரு, பவுல்ட்டையும் சொல்லிட்டார். நிறைய நேரத்துல கேட்கலாம், ஆண்டவரே ஏன் அப்படின்னு கேட்கலாம். ஆண்டவர் உயிரோடு இல்லைங்க. நிறைய நேரத்துல ஒரு கிறிஸ்தவனுக்கு விரோதமாக, ஒரு சகோதரனுக்கு விரோதமாக ஒரு எனிமி எது செய்கிறார்களோ ஆண்டவர் தான் சொல்லி, உன்னை தொடுகிறவன் என் கண்மணி தொடுகிறான் சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த கால வேளையில ஆண்டவர் நம்மோடு கூட இணைந்திருக்கிறபடினாலே, நம்மோடு கூட இசைந்திருக்கிறபடினாலே, நம்மில் வாழ்கிறபடினாலே நமக்கு விரோதமாய் யார் என்ன பண்ணினாலும் directly they are like persecuting Jesus himself.
ஆகவே தான் பவுல் சொல்றாரு, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும், உம்மை நான் துன்பப்படுத்தாம உண்மை நான் உபத்திரப்படுத்த சொன்னா ஈஸ்வர பார்த்தீங்கன்னா முள்ளில் உதைப்பது உனக்கு நல்லதல்ல அப்படிங்கிற ஒரு பாரத்தை சொல்றார். இந்த முள்ளுங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. விவசாயிகள் என்ன பண்ணா ஆடு மாடு வைத்து ஏர் ஓட்டிட்டு இருப்பாங்க. ஏர் ஓட்டுற நேரத்துல கையில ஒரு கம்பு வச்சுட்டு இருப்பாங்க. அந்த கம்புல பார்த்தோன்னா ஷார்ப்பா ஒரு முள் இருக்கும். அந்த மாடு சரியா போலன்னு வச்சுங்களேன், அது என்ன பண்ணுவாங்க, அந்த மாட்டு பேக்ல கரெக்டா கொடுப்பாங்க. அது சரியா வலிதான் இருக்கும், வலி அதிகமா உண்டாகும். ஆனால் இந்த விவசாயி நினைக்கிறதை இந்த மனுஷன் செய்யும்படியாக தேவன் பவுலுடைய வாழ்க்கையில முள்ளில் உதைக்கொண்ட நல்லதல் என்று சொல்லி அவன் மீண்டும் மீண்டும் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி மீண்டும் மீண்டும் திருச்சபை கைது செய்து மீண்டும் மீண்டும் திருச்சபை விரோதம் நடந்தால் அவன் ஆத்மா அழிந்து போய்விடும் என்பதை அறிந்த தேவன் நேரடியா சந்திக்கிறாருங்க. நம்ம கூட நிறைய நாள் இந்த வருஷம் பரவாயில்லைங்க, 2024 நான் பாத்துக்கிறேன், நல்லா ஜபம் பண்ணுவேன், நல்லா ஊழியம் பண்ணுவேன், புதுசா ஆத்மாக்களை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு டோன்ட் போஸ்ட்போன் யுவர் டைம்ஸ். உங்களுடைய நேரங்களை மாற்றிக்கொண்டு இருக்காதீர்கள். அந்த நேரமே, அந்த நாளிலேயே, அந்த வாரத்திலேயே, அந்த நேரத்திலேயே தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறவர்கள இந்த கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முள்ளுங்கிறது ஆங்கிலத்துல கோட் GOAT சொல்லுவாங்க. அது நம்ம தைக்க தைக்க வலி அதிகரிக்கும். நீங்க கீழ்ப்படுகின்ற வரையில அது உங்களுக்கு கொத்தி கொண்டேதான் இருக்கும். அப்படியோட நிலை இல்லாதபடி ஒரு அறிக்கை பண்ணப்படாத பாவமா இருக்கலாம், மறைக்கப்பட்ட பாவமா இருக்கலாம், அன்னோயிங் தவறா இருக்கலாம். பட் God knows everything. பவுல் ஆண்டுக்கு தெரியாம இருந்துச்சா? ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டு எல்லாம் அறிந்திருந்தபடினாலே தான் அவனை சரியான நேரத்தில் சந்தித்து ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய கம்யூனை உண்டாக்குறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8ஆம் 9ஆம் அதிகாரத்துல நீங்கள் வாசித்து பார்க்கிற வேளையில பவுல் தன்னுடைய ஊழியத்தை துவங்குகிறார். அனனியா மூலமாய் அபிஷேகம் எனப்படுகிறார், ஞானஸ்தானம் எடுக்கிறார். அதுக்கப்புறம் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தின வந்தனவன் கிறிஸ்தவர்களை நேசிக்க ஆரம்பிச்சுட்டான். He came to hate them and arrest them, but now he's helping them. Is already the gospel. ஆகவே பெர்சிக்யூட்டரா இருந்தவன் preaching gospel மாற காரணம் அவன் ஆண்டவரை சந்தித்தபடினாலே, ஆண்டவரால் உணர்த்தப்பட்டபடினாலே, ஆண்டவருடைய சமூகத்துல மனமாற்றம் அடைந்தபடினாலே ஒரு கம்யூனியன் கிடைக்கிறது. நம்ம சபையில நல்லா அருமையான ஒரு கம்யூனியன், அருமையான ஆண்கள் எல்லாம் சூப்பரான ஒரு பாடல் எழுதி இசையமைத்து பாடினார்கள். ஆகவே தான் ஆலயத்துல நிறைய பேர் எல்லாம் சொல்றாங்க, எல்லாம் ஆன்லைன்ல பாக்குறேன் ஐயா, யூடியூப்ல நிறைய செய்தி வருகிறது, why should I go to church? ஏன்னா communion is very very important, fellowship is very very important. இவன் தனிமையாய் இருந்து கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினவன் கிறிஸ்தவர்களோடு கூட கம்யூன் பண்ண ஆரம்பிச்சான். விசுவாசிகளோடு கூட ஆண்டுடைய அன்பை சொல்ல ஆரம்பித்தான். விசுவாசோடு கூட தங்கி இருக்கும்படியாக அங்கே தங்கி தேவநாமம் அமைக்க தன்னை ஊழியத்தை தொடங்குகிறான். இதை உடனே எருசலேமுக்கு அறிவிக்கப்படுகிறது. நீங்க தமஸ்குக்கு ஒரு ஆள் அனுப்பிச்சிங்களே, சவுல் சொன்னவன், அவன் போல வழியில சந்திச்சு அவன் என்ன பண்றான், மறுபடியும் கிறிஸ்தவனாய் மாறி கிறிஸ்தவ போதனை செய்ய ஆரம்பிக்கிறான். உடனே அவனை கைது செய்ய எத்தனை செய்கிறார்கள். அந்த அதிகாரத்தில் தொடர்ந்து வாசிக்கிற வேளையில 9ஆம் அதிகாரத்துல சவுல் தமஸ்குல இருந்து அங்க இருக்கிற விசுவாசிகள் மூலமாய் கூடை வழியாய் தப்பித்து செல்ல விடுகிறார்கள். அவன் தப்பித்து எருசலேம் போகிறான். நடந்த சாட்சியா சொல்றான். இந்த 9ஆம் அதிகாரம் மாத்திரம் கிடையாதுங்க, தன்னுடைய பர்சனல் டெஸ்டிமனியை 22ஆம் அதிகாரத்திலையும் 26ஆம் அதிகாரத்திலையும் பவுல் சொல்லுகிறபடினாலே ஆண்டவராகிய தேவன் சவுலாய் இருந்த அவனை, சாபமாய் இருந்த அவனை, கோபமாய் இருந்த அவனை தேவனுக்கேற்ற பவுலாய் மாற்றி தேவனுடைய கமிஷன், தேவ ஊழியத்திற்கான அழைப்பை பெற்றிருக்கிறான். இந்த 17வது ஆண்களுக்கு பண்டிகைகளே, அருமையான சகோதரமார்களே, அருமையான தாய்மார்களே, ஆண்டவனுடைய முழு திருச்சபைக்கும் அனைவருக்கும் ஒரு கமிஷன் கொடுத்திருக்கிறார். ஒரு பெரிய அறைக்கோவலை கொடுத்திருக்கிறார். ஒரு பெரிய சாசனத்தை கொடுத்திருக்கிறார். அதை நீங்க செய்து முடித்து செயல்பட வேண்டும் என்றால் ஒன்று மறந்துடாதீங்க, தேவனோடு கூட நேரடி சந்திப்பு இருக்க வேண்டும். தேவனால் உணர்த்தப்பட்டிருக்க வேண்டும். தேவ சன்னிதானத்துல உண்மையான மனமாற்றம் இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளோடு கூட சரியான உறவுகள் அல்லது கம்யூனி இருக்கிற வேளையில நிறைய நேரங்களில் நிறைய சபைகளை பார்த்தீங்கன்னா simply go to church, we attend the service, put in an offering, say hi to everyone and we leave the church. அது கிடையாது. இந்த ஐக்கியத்துல ஒருவரோடு கொடுவர் ஐக்கியமா இருக்கும்படியாக தான் பவுல் கிட்டத்தட்ட 3 மாதங்கள் தமஸ்குவிலே நின்று எல்லா விசுவாசிகளோடு, எல்லா தேவ பிள்ளைகளோடு கூட, எல்லா ஊழியர்களோடு கூட, எல்லா சீடரோடு கூட இருந்து அவன் அந்த பழக்கத்தை கற்றுக்கொண்டபடினாலே தனக்கு எதிராய் வந்ததான தலைவர்களின் சூழ்ச்சியே, தலைவர்கள் எல்லா காரியங்களையும் அவன் தொடர்ந்து நீங்க 1 தீமோத்தேயுல வாசிக்கலாம், 2 கொரிந்தியர்ல வாசிக்கலாம். அவருடைய வாழ்க்கையில சாட்சியாவே சொல்றார். அவன் கடந்த எல்லா காரியம் சொல்றார். ஆண்டவர் எப்படி சந்தித்தார், என்ன மாற்றம் வந்தது சொல்லி
இந்த காலவேளை நம்ம கூட சாட்சி சொல்கிற வாழ்ச்சி இருக்கிறதா? என் தேவன் என்னை மாற்றி இருக்கிறார், என் தேவன் என்னை சந்தித்திருக்கிறார், என் தேவன் என்னை மனமாற்றத்தை கொடுத்திருக்கிறார். நான் மதம் மாறினால் அல்ல, என் மனதை மாற்றி, என் நினைவுகளை மாற்றி, என் உணர்வுகளை மாற்றி, கொடூரமான கொலைகாரனா இருந்தேன். எனக்கு யாருமே பிடிக்காது, எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுவேன், எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படுவேன். ஆனால் என்றைக்கு என் தேவனை சந்தித்தேனோ என் வாழ்க்கையில ஒரு சமாதானமான அழைப்பு, ஒரு சமாதானமான உத்வேகம் கொடுத்தபடினாலே தேவனுக்கு பிரியமான கமிஷனை செய்யும்படியாகத்தான் இந்த திருச்சபையில நம் அனைவரும் சாட்சிகளாக போக வேண்டும். உங்க வீட்டுல, உங்க சொசைட்டில, உங்க ஆபீஸ்ல, உங்க ஸ்கூல்ஸ்ல, உங்க கல்லூரிகளில, ஏன் உங்களுடைய அலுவலகங்களில you can be a living testimony because you have been met the Lord directly. தேவனால உணர்த்தப்பட்டிருக்கிறீங்க, தேவனால மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். தேவ பிள்ளைகளோடு கூட உண்மையான உறவு வைத்திருக்கிறபடினாலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறைகூவல் அல்லது அந்த செய்தி அல்லது தேவ ஊழியத்தின் பாரத்தை நிறைவேற்றுகிறதான ஒரு ஆண்களா இருக்க வேண்டும். யூசுவலா ஜபம் சொன்னாலே பெண்கள் தான் நிறைய பேர் ஜபம் பண்ணுவாங்க. ஆலயத்துல விசேஷ ஜபனாலே பெண்கள் தான் நிறைய பேர் வருவாங்க. I am so happy to see that more than I think 15 plus were able to stand over here and sing a song. தேவனுக்கென்று பாடல் பாடுகிற, தேவனுக்கென்று காரியங்களை செய்கிற அருமையான தலைவர்களை இந்த ஆலயத்துல கத்த கொடுத்திருக்கிறாங்க. பவுலுடைய வாழ்க்கையில எத்தனையோ சிரமங்கள், எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ அவமானங்கள். ஆனால் அவர்தான் 13 நிருபங்களை எழுதியிருக்கிறார். 3 முறை ஆசியா கண்டம் முழுதும் பிரயாணம் செய்திருக்கிறார். திருச்சபைகளை உருவாக்கிற காரணம் நெருக்கத்தின் மத்தியில, இடுக்கத்தின் மத்தியில, தோல்வியின் மத்தியில, எதிர்ப்புகளின் மத்தியில சந்தித்த அனுபவம், மாற்றப்பட்ட அனுபவம், மனமாற்ற அடைந்த அனுபவம், உண்மையான ஐக்கியம் இருக்குன்னு சொன்னா உங்களை ஒருவரால் அசைக்க முடியாதுங்க. நீங்க தொடர்ந்து தேவனுக்காக பயன்படுகிற பாத்திரமா இருப்பீங்க. தேவனுக்காக பயனுடைய காரியங்களை செய்கிறதான தேவ பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்ற ஆயத்தமா இருக்கிறபடினாலே இந்த 17வது ஆண்டுல பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிறதான ஆண்களுக்கு மட்டும் கிடையாதுங்க. For entire church, it's not only for the men but all the church members. You have to have this personal experience of meeting God. It can be a family prayer, it can be a personal prayer, it can be a group prayer, it can be a fasting and prayer, it can be a night prayer. வேறவன் நீங்க கூடி வருகிற வேளையில தேவன் உங்களை பிரத்யேகமாக சந்திக்க ஆயத்தமா இருக்கிறாரு. நீங்க சந்திக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? தேவன் உங்களுடைய வாழ்க்கையில உணர்த்த ரெடியா இருக்கிறாரு. நீங்க உணர்த்தப்பட ரெடியா இருக்கிறீங்களா? தேவன் உங்களை மாற்ற always is ready to change you, to have a transformation. உங்களுடைய வாழ்க்கையில மனமாற்றத்தை உண்டாக்க முடியா? Will you be a transformed person? Will you be a person who can change others in the church, others in our society, others in your family? அதுக்காக ஆண்டவர் இந்த காலவேளையில பவுலையும் தீர்க்கதரிசி ஏசாவையும் உதாரணமாக கொடுத்திருக்கிறார். நான் சொல்றான், நான் பாவியான மனுஷன் ஆண்டவரே, என் உதடுகள் பாவம் உள்ளது, என் வார்த்தைகள் கோபம் உள்ளது, என் வார்த்தைகள் எதிரான சொல்லி அங்கே நெருப்பு தழலினாலே அவன் சுத்திகரிக்கப்படுகிறான். நம்ம கூட நல்லா சோமன நான் சொன்னது போல வேதனை நடக்குதுறான நேரத்துல கோமா பேசிடுவோம், கொஞ்சம் ஹர்ட்டா பேசிடுவோம். அவருடைய நாவுகள் இருக்குன்னு சொன்னா ஆண்டோட சொல்லுங்க, கிளென்ஸ் மீ ஓ காட், உடைய வார்த்தையினால, உடைய வல்லமையான அக்கனினால என் வாயை, என் உதடுகளை, என் நாவை சுத்திகரிக்கிற வேளையில ஆண்டவர் அங்கேயும் கேட்கிறார், யார் எனக்கு காரியமா போவான், யார் எனக்கு ஆசையான்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருந்திருக்கலாம் அந்த ஆலயத்துல. பட் ஐசாயா, நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் ஆண்டவரே என்று ஒவ்வொரு வாரமும் அல்லது ஒவ்வொரு செய்தி நேரங்களிலும் பல அறைகூவல் வெறப்படலாம். நீங்க சுத்திகரிக்கப்பட்டவங்களா இருப்பீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையால தொடப்பட்டிருப்பீங்கன்னா, யூ கான் பி குவைட் எனஃப். நீங்க அமைதியா இருக்கவே முடியாது, நீங்க சும்மா இருக்கவே முடியாது. தேவனுக்கு என்று செயல்படுகிற பிள்ளைகளை மாறும் பொழுது ஏசாயா போல அடியேன் இருக்கிற ஆண்டவரே என்னை அனுப்புங்க. எங்க சொசைட்டில, எங்க காலேஜ்ல, எங்க ஏரியால, எங்க ஸ்லம் ஏரியால நான் ஆண்டவருக்கு சாட்சியா இருக்க விரும்புகிறேன், அநேக வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்க விரும்புகிறேன் என்ற ஆவல் இருக்கும் என்று சொன்னால், he is ready to use you because Paul was ready. கேட்டான், ஆண்டவரே நான் என்ன செய்ய நீங்க சுத்தமா இருக்கிறீங்க, ஏன் விருப்பம் கிடையாது, I'm not going to murder anyone, என்னால் கொண்டு யாரையும் துன்பப்படுத்த போறதே கிடையாது, நீங்க உடைய பரலோக வெளிச்சத்தினால் என்னை சந்தித்தபடினாலே நான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கிறேன், நான் மறுரூபமாயிருக்கிறேன், நான் மனமாற்றம் அடைந்திருக்கிறேன், இனி பழையவெல்லாம் ஒளிந்து போய். அதுதான் 2 Corinthians 5:12 வாசிக்கிறோம். If any man in Christ, all things has gone away, everything became a new and it became a new creature. ஆண்டவர் உங்களை என்னையும் புது சிருஷ்டியா மாற்ற விரும்புகிறார். புது சிருஷ்டி நீங்க கிறிஸ்துக்குள் இருக்கிற வேளையில தேவன் அநேக புது சிருஷ்டிகளுக்கு உங்களை கிரியாவுக்கியா பயன்படுத்துவார். You be catalyst
to bring many new life into this church, into the fold of saving knowledge of Jesus Christ. என்னன்னா சவுல் மாத்திரம் கிடையாதுங்க, சவுலோடு கூட போனாங்கல்ல, அவங்களால நேரடி இயேசு சந்திக்கல, என்னவோ நடக்கிறது அண்ணன் நடந்த சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. அவர்களும் பவுலோடு கூட தொடர்ந்து ஊழியத்தில் காரணம், ஒருவன் சந்திக்கப்படுவான்னு சொன்னா அவனை சூழ்ந்திருக்கிறவன், அவனை சுற்றி இருக்கிறவன் சந்திக்கப்பட்டு தேவ கிருபையில் வளர அனுகூலம் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இப்படிதானே இந்த நல்ல நாளில், இந்த விசேஷமான சண்டேல, மென்ஸ் பண்டிகையில ஒருவேளை இன்னும் நான் ஆண்டவரை சந்திக்கலங்க ஐயா, பேருக்கு போறேன், கோயிலுக்கு பைபிளாம் வாசிக்கிறேன், ஜெபம்லாம் பண்றேன், பட் I don't have any personal experience. That is what accepting Jesus as your Savior and Lord. உங்களோட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகரும் மெய்ப்பெரும் மீட்பெருமாய் ஏற்றுக்கொண்ட அனுபவம் இருக்க வேண்டும். அப்பதான் நீங்க உங்க செய்யற தவறை கன்வின்ஸ் பண்ண முடியும். நிறைய நேரங்களில் we always justify our mistakes. இப்படி தவறுகளை நியாயப்படுத்திடுவோம். நானா பண்ணனேன், அவங்க தான் என்ன பண்ண வச்சாங்க, நான் காரணமே கிடையாது, அந்த சகோதரர் தான் இந்த சகோதரன் சொல்லி we pass the buck on others. பட் ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய வெளிச்சம் நம்மை சந்திக்கிற வேளையில நான் உண்மையாய் உணர்த்தப்படுகிறேன். உணர்த்தப்பட்ட நான் அப்படியே சும்மா இல்ல, நான் உருமாற்றம் அடைகிறேன். There's a conversion which is real conversion. வேதத்தில் அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா பவுலை போல உண்மையான மனமாற்றங்களை சொல்றாரு, கிறிஸ்துவே எனக்கு ஆதாயம், கிறிஸ்துவே என் வாழ்க்கையில பிரதானம், நான் எல்லாற்றும் குப்பை என்று எண்ணுகிறேன். He's a landlord, he's a very rich man, he's a well-educated person, he's a theologian. For the sake of Christ, he given everything to him. இயேசுக்காக நிர்வாணத்தில் இருந்திருக்கிறேன், சிறைச்சாலை இருந்திருக்கிறேன், வாரணம் அடிக்கப்பட்டிருக்கிறேன், உதாசனப்படுத்தப்பட்டிருக்கிறேன், இரவில் தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கிறேன், கப்பல் நெருக்கத்தில் இருந்திருக்கிறேன். இதெல்லாம் எதுக்காக? கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாக. My dear brothers and sisters, this morning I encourage each one of you to become a soul winner of Bethany Church. இந்த பெத்தானி தமிழ் ஆலயத்தினுடைய நீங்கள் ஆத்மீக ஆதாயம் என்கிற பிள்ளைகளை மாற வேண்டும் என்று சொன்னால், பவுலை போல அனுபவம்னா, பவுலை போல உணர்வு வாழ்க்கை வரும்னு சொன்ன நிச்சயமாவே இந்த கால விழல தேவன். இந்த 5 காரியங்களை மறந்துடாதீங்க. Divine contact by the Lord, divine conviction from the Lord, divine conversion for the Lord, divine communion with God's people, and divine commission as given to each one of us. எங்களுக்கும் எங்களை போல போதருக்கும் நீங்கள் எங்களோடு இணைந்து செல்வர்களே ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, நூற்றுக்கணக்கான ஆத்துமாக்களை கொண்டு வருகிறதான transformed brothers, transformed sisters மாறி இனி proclaim gospel தான் நம்முடைய பிரதானமாய் காணப்பட ஆண்டவர் கிருபைகளை வேணும் என சொல்லி, இந்த பண்டிகை தினத்துல I encourage all men and all the women and all the members of the church have these 5 divine kind of God that are given unto us. கர்த்தர் அவிதமான அனுபவங்களினாலே உங்களையும் நம்மையும் என்னையும் மறுபடுத்த சொல்லி கண்களை மூடி ஆண்டோட சன்னிதானத்துல நம்ம அர்ப்பணம் செய்வோம். இறுக்கத்துல சூழ்நிலையில் ஆண்டவரே, ப்ராசஸ்ல வந்ததான சவுலை தமஸ்கு போற வழியில நீங்க சந்தித்து ஆண்டவரே அவனை கன்வின்ஸ் பண்ணி, அவனை கன்வெர்ட் பண்ணி, அவனை கம்யூனியனை கொடுத்து ஒரு பெரிய கமிஷன் கொடுத்தபடினாலே இன்றைய புதிய ஏற்பாடு திருச்சபைகளுக்கு அவர் தலைவராக இருக்கிறார் ஆண்டவரே. அவருடைய கடிதங்களை நாங்கள் படித்து மனமாற்றம் அடைகிறோம் ஆண்டவரே. அவர் உருவாக்கின சபைகள் எல்லாம் இன்னைக்கு ஜீவ சபைகளாக வெளிப்படுத்தின விசேஷம் நாங்கள் படிக்கணும் ஆண்டவரே. அவ்விதமான வரலாற்று படைக்கிறதான தேவ ஆத்துமாக்களுக்கு ஆண்டோட சமத்தில் கொண்டு வருகிறதான சகோதரராய், சகோதரிகளாய், சிறு பிள்ளைகளாய், வாலிபர்களாய், ஊழியர்களாய் என் தேவனங்களை வணைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல நாளில பவுலை போல நாங்களும் கேட்கிறோம் ஆண்டவரே, நான் என்ன செய்ய சத்தமா இருக்கிறீர் என்ன மனதார கேட்கிறோம் ஆண்டவரே. நீங்க பதில் கொடுங்க, வழியை திறங்க, வாய்ப்பை கொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வெளியேறு பெற்ற நல்ல நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. I once again want to thank Pastor and all the committee members, especially the men's fellowship, for giving me this wonderful opportunity. ஒரு விசுடைய நம்பிக்கை நாளத்தின் சாபல வாழ்த்துகளையும் ஸ்தோத்திரத்தையும் ஜெபத்தையும் உங்களுக்கு உரிதாக்கிக் கொள்கிறேன். God bless you and God be with you.